நம்ம விஜய் சார் நடிச்சிட்டு இருக்க ஜனநாயகன் திரைப்படத்துடைய படப்பிடிப்பு இறுதி கட்டத்தை எட்டியிருக்கான். சமீபத்தில் விஜய் சார் சம்பந்தப்பட்ட காட்சிகளுடைய படப்பிடிப்பு முடிவடைந்த நிலையில தற்போது பூஜா ஆக்டே சம்பந்தப்பட்ட காட்சிகளுமே முடிந்து விட்டதாக அவங்க இன்ஸ்டாகிராம்ல ஸ்டோரியுமே போட்டிருக்காங்க. விஜய் சாருக்கு ஜோடியாக ஜனநாயகன் படத்துல பூஜா ஆக்டே நடிச்சிட்டு இருக்காங்க. ரெண்டு பேருக்கும் இடையேயான காதல் காட்சி படத்துல ரொம்பவே அதிகமாகவும் இருக்கா. இந்த நிலையில கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி விஜய் சார் சம்பந்தப்பட்ட காட்சிகள் அனைத்தையுமே முடிச்சிட்டாரு. அப்போது கூட படக்குழு அதிகாரம் பூர்வமாக அறிவிக்கவில்லை அப்படின்னாலுமே படத்துல ஒர்க் பண்ண ஒரு சிலர் இந்த தகவலை வெளியிட்டாங்க. இந்த நிலையில தற்போது ஜனநாயகன் திரைப்படத்துடைய ரிலீஸ் செய்தி அடுத்த ஆண்டு பொங்கலுக்கு அப்படின்ற அறிவிப்பை ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி படக்குழு அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டாங்க. சோ தற்போது பாத்தீங்கன்னா அதே தேதியில மற்றும் ஒரு சூப்பர் ஸ்டாரோடைய படம் ரிலீஸ் ஆகுதாம். அது வேற யாருமே இல்ல, நம்ம ரஜினி சார் அப்படின்னுமே சொல்லப்படுது. லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல ரஜினி சார் நடித்து முடித்துள்ள திரைப்படம் தான் கூலி. சோ இதனை தொடர்ந்து பாத்தீங்கன்னா ஜெயிலர் 2 படப்பிடிப்புல படம் பிஸியாக இருக்காரு. இந்த திரைப்படம் தான் பாத்தீங்கன்னா அடுத்த ஆண்டு பொங்கல் ஸ்பெஷலாக ரிலீஸ் பண்ண பிளான் போட்டிருக்காங்களாம். சோ தளபதி விஜய் அவர்களுக்கு எதிராக சன் பிக்சர்ஸ் இந்த முடிவு எடுத்துள்ளதாக சொல்லப்படுது. மேலும் பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுமே இதற்கு சம்மதம் தெரிவித்துள்ளார் அப்படின்றது பலருக்குமே ஆச்சரியமான செய்தியாக அமைஞ்சிருக்கு. இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய ட்ரெண்ட் செட்டர் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.